அறிவியல் ஆசிரியர் வகுப்புக்குள் வருகிறார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எழுதின டெஸ்ட் பேப்பர் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அதை பார்த்தாலே எனக்கு தலையே சுத்துது. ஓ சூப்பர் மேம். அப்போ உங்கள் முதுகை நீங்களே பார்த்துக்கலாமே. இருடா இரு, உனக்கு பேப்பர் கொடுக்கும் போது இருக்கு. இனியா இங்கே வாமா. உன்னோட டெஃபினிஷன் ரொம்ப நல்லா இருக்குமா. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா புக்கில் இருக்கிற மாதிரியே இல்லையே. டியூஷன் ஏதாவது போறியா என்ன? இல்லை மேம், நான் டியூஷன் எதுவும் போல. நான் மேட்ஜிபிடி என்கிற ஏஐ பார்த்து எழுதுனேன். ஹேமா இங்கே வா. நீயும் இனியா மாதிரியே எழுதியிருக்க. அவளை பார்த்தா எழுதுன? ஆமாம் டீச்சர், நான் பார்த்து தான் எழுதினேன். ஆனால் அவளை பார்த்து இல்லை, மேட்ஜிபிடியை பார்த்து எழுதினேன். அடடா, நீயுமா? கலா இங்கே வா. நீயும் நல்லா தான் எழுதியிருக்க. நீயும் சாட்ஜிபிடி பார்த்தா எழுதுன? இல்லை டீச்சர், நான் புக்கை பார்த்து படிச்சு தான் எழுதுனேன். வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். உங்க புத்தகத்திலிருந்து தேங்க்யூ டீச்சர். உங்க புத்தகத்திலிருந்து ஹிண்ட்ஸ் எடுத்து எழுதணுமே தவிர இப்படி சாட்ஜிபிடி சொல்ற மாதிரி உங்க அறிவுக்கு அதிகமாகவோ பாட சம்பந்தம் இல்லாத பதிலையோ எழுதக்கூடாது. டீச்சர், ஏஐ போன்ற தொழில்நுட்பம் சரியான பதிலை தானே கொடுக்குது. அது மட்டும் இல்லை, புரியாததையும் நல்லா சொல்லி தருது. இல்லை, இது எல்லா நேரத்திலும் சரியான பதிலை கொடுக்காது. ஏஐ போன்ற தொழில்நுட்ப செயலி எல்லா துறைக்கும் பொருந்தும் என்று சொல்றாங்களே, சரிதானே? ஆமாம், மருத்துவம், சட்டம், பொறியியல் போன்ற எல்லா துறைக்கும் பதில் இருக்கு. டீச்சர், நான் சோகமாக இருக்கும் போதும் சந்தோஷமாக இருக்கும் போதும் மேட்ஜிபிடியுடன் பேசுவேன். அதுவும் என்னுடன் பேசும். அப்போ அது நம்மளுடைய நண்பன் தானே. இந்த தொழில்நுட்ப செயலி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுமே தவிர அதனால் நம்மை தெளிவாக்க முடியாது. அப்போ நம்ம டீச்சர் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஏஐயால புரிய வைக்க முடியாதுன்னு சொல்றீங்களா மேம்? ஆமாம், அது 100% உண்மை. டீச்சர்ஸ் எப்பவுமே மாணவர்களுடைய மனநிலைக்கு ஏற்பவும் சூழ்நிலைக்கு ஏற்பவும் ஆலோசனைகள் வழங்க முடியும். பல நேரங்களில் அது நமக்கு ஆறுதல் சொல்லுதே. இதை பற்றி என்ன சொல்றீங்க? நம்முடைய அனுதாபத்தை வெளிப்படுத்துவது போல அது செயல்பட்டாலும் அதற்கு உண்மையான உணர்வுகள், கருத்துக்கள் ஆகியவை இல்லை. மேலும் அதனிடம் நாம் உரையாடும் போது முக்கியமான தனிப்பட்ட அல்லது ரகசிய செய்திகளை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். எதனால் அப்படி? இந்த தகவல்களை வேறு யாராவது தவறாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு உண்டு. எனவே நாம் கவனமாக செயல்படவில்லை என்றால் பல சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும். ஓஹோ, அப்படியா? இது தெரியாம எத்தனையோ முறை எங்களுடைய புகைப்படத்தை அதிடம் கொடுத்து டெவலப் பண்ண கேட்டிருக்கிறோமே. ஆமாம் ஆமாம், இது போன்ற தகவல்களை நாங்களும் கொடுத்திருக்கிறோம். இதை பற்றிய கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. நான் அடுத்த வகுப்பில் உங்களிடம் கூறுகிறேன். ஓகே மேம், நாங்கள் அப்படியே செய்கிறோம். சரி சரி, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல செயற்கை நண்பன்ற தலைப்புல விழிப்புணர்வு முகாம் ஒன்று நடக்க போகுது. அதற்கு தலைமை ஏற்க கூடியவர் யார் தெரியுமா? தெரியாது மேம். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர். அவர் இப்போது தொழில்நுட்ப துறையில் மேலாளராக பணியாற்றுகிறார். ஓ சூப்பர் மேம். எல்லோரும் தவறாம கலந்து கொள்ள வேண்டும், சரியா? எஸ் மேம். தேங்க்யூ மேம்.